இது ராத்திரி சமயம். அனன்யா தன்னுடைய ஹாஸ்டல் ரூம்ல ஜன்னல் கிட்ட தனியா நின்னுக்கிட்டு வெளியே இருக்கிற காட்சியை பார்த்துட்டு இருந்தா. வெளியில பயங்கரமான மழையோட புயலும் வீசிக்கிட்டு இருந்தது. தொடர்ந்து மின்னலும் விழுந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அனன்யாவோட காதுகள்ல மின்னல் சத்தம் அடிக்கிறது கேட்கும் போதெல்லாம் அவளுடைய இதயம் காஞ்சி போன இலைகளை மாதிரி நடுங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ ஜன்னல் கதவை சாத்தினா. அப்புறம் ரொம்ப அமைதியா படுக்கையில படுத்துக்கிட்டு தூங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா. இது பீகார்ல இருக்கிற பழைய பெண்கள் விடுதி. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல 11 பெண்கள் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டாங்க. போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா எந்த ஒரு தடையும் அவங்க கையில கிடைக்கல. சில பேர் பயந்துகிட்டு இத சபிக்கப்பட்ட பெண்கள் விடுதின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெண்கள் விடுதிய மறுபடியும் திறந்தாங்க. காலையில விடிஞ்சதும் அனன்யாவோட தூக்கம் கலைஞ்சது. அப்பதான் வேகமான ஒரு காலடி சத்தம் அவ கதவு வரைக்கும் வந்தது. விவான் அவளோட ரூமுக்கு வந்தான். என்னோட பேரு விவான். நான் இந்த விடுதியோட அசிஸ்டன்ட் கேர்டேக்கர். இப்படி சொல்லிட்டு விவான் அனன்யாவை கூர்ந்து பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விவான் ரொம்ப மெல்லிய சுரத்தோட என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியும், இந்த விடுதியை 16 வருஷம் கழிச்சு திறந்திருக்காங்க. அப்புறம் 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விடுதியில தங்குறதுக்கு சம்மதிச்ச ஒரே ஒரு பெண் நீங்க மட்டும்தான். உண்மையை சொல்லவா, இந்த மொத்த விடுதியிலையும் நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன், இங்க இருந்து போயிடுங்க. ஆனா நீ எதுக்காக அந்த மாதிரி சொல்ற? இங்க எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன? என்கிட்ட சொன்னாங்க நீ இங்க பாதுகாப்பா இருப்பேன்னாங்க. எனக்கு இங்க எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. விவானோட முகத்துல திடீர்னு ஒரு வித்தியாசமான பயம் ஏற்பட்டுச்சு. நேத்து நைட்டு உங்களுக்கு ஏதாவது விசித்திரமா இருந்துச்சா? அது என்ன, நைட்டு ஃபுல்லா தூங்கவே விடல. இப்படி சொல்லிட்டு விவான் அங்க இருந்து வேகமா வெளியே போயிட்டான். அனன்யா நாள் முழுக்க ரொம்ப டென்ஷன்ல இருந்தா. சாயந்தரம் அவ பெண்கள் விடுதிக்கு திரும்பி வந்தா. அப்புறம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணா. பாதி ராத்திரில திடீர்னு அவளுடைய தூக்கம் கலைஞ்சது. அப்பதான் அவளுடைய பார்வை சீலிங் மேல பட்டதும் அனன்யாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சீலிங்ல பாக்கிறதுக்கே பயங்கரமான ஒரு பொண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்தா. தன்னுடைய செவந்து போன ரத்தத்தால நிறைஞ்ச கண்களால அவ அனன்யாவை கூர்ந்து பார்த்துட்டு இருந்தா. அடுத்த நிமிஷமே சீலிங்ல இருந்த அந்த பொண்ணு மின்னல் வேகத்துல கீழே அனன்யா பக்கத்துல வந்து நின்னா. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. இந்த பெண்கள் விடுதலை இருக்கிற ஆத்மாக்கள் உன்னை கொள்றதுக்காக துடிச்சிட்டு இருக்குங்க. அவங்களோட ஆத்மாக்கள்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புறியா நீ? அப்படின்னா உன்னை காலையில பார்க்க வந்தானே அவனை பெண் தொடர்ந்து போ, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். அந்த பொண்ணு ரொம்ப விகாரமா சிரிச்சா. பூஜா வீடு, பூஜா வீடு. அனன்யா அப்படியே மயக்க நிலைக்கு போய் அடைஞ்சா. காலையில அனன்யா கண் விழிச்சதும் அவளுடைய இதயம் ரொம்ப மோசமா நடுநடுங்க ஆரம்பிச்சது. அவ திடுக்கிட்டு எழுந்து உக்காந்தா. நேத்து நான் பார்த்தது கனவா இல்ல அது உண்மையா? அவ நேரா கண்ணாடிக்கு முன்னாடி போனா. அவளுடைய கழுத்துல ஒரு ஆழமான கையோட அடையாளம் இருந்தது. அனன்யாவோட முகத்துல பயம் பரவுச்சு. ஓ மை காட், அப்படின்னா நான் என்ன பார்த்தனோ அது உண்மை. அவ கை கால் எல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அவளோட தோல்ல யாரோ கைய வச்சாங்க. சில்லுன்னு அப்படியே ஐஸ் கட்டிய போல இருந்தது. ஏதோ இறந்து போன சரீரத்தோட விரல்கள் அவ தோலை தொட்டா மாதிரி இருந்தது. அனன்யா உடனே திரும்பி பின்னாடி பார்த்தா. அப்புறம் அவளுக்கு தன்னோட உயிரை போயிடும் போல இருந்தது. அதே பயங்கரமான பொண்ணு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா. வெளியிருந்த முகம், செவந்த போன கண்கள், அப்புறம் கழுத்து பாதி நெரிக்கப்பட்டிருந்தது. அனன்யா கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடினா. பெண்கள் விழுதிய சுற்றி ஓடி அவ கடைசியில் வெளியில வந்தா. அங்க வெளியில விவான் நின்றுட்டு இருந்தான். அவன் அனன்யாவை ஒத்து பார்த்துட்டு இருந்தான். என்னாச்சு? ஆக்சுவலா இந்த பெண்கள் விடுதியோட ரகசியம் தான் என்ன? அனன்யா பயந்து போய் நடுக்கத்தோட விவான் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். அவ ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல விவானோட முகம் ஒரு மாதிரியா மாற ஆரம்பிச்சது. ராத்திரி நேரத்துல இந்த விடுதியில யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பிடுவேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க. இப்படி சொல்லிட்டு விவான் அங்கிருந்து புறப்பட்டு போனான். ஆனா அப்பதான் அனன்யா அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அவன் முன்னாடி நின்னா. சரி, இங்க இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்ற, அப்புறம் நீ எதுக்காக இங்க ஜாப் பண்ற? எல்லாம் கட்டாயம் தான். எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லனா இல்ல வேற எங்கேயாவது வேலை கிடைச்சதுன்னா நான் இந்த விடுதி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். விவான் அங்க இருந்து வேகமா நடந்து போக ஆரம்பிச்சான். அனன்யாவுக்கு அவனுடைய நடத்தை கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. அவன் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி தோணுச்சு.
உடனே அனன்யா தன்னுடைய ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணா. ரொம்ப அமைதியா விவான பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சா. கொஞ்சம் தூரம் போய் விவான் ஆளே இல்லாத ஒரு பழைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சான். அது ரொம்ப அமைதியாகவும் வெறிச்சோடி போய் இருந்தது. வீடு வெளியில இருந்து பார்க்கும்போது ஏதோ மறந்து போன ஞாபகம் மாதிரி தெரிஞ்சது. உடைஞ்சு போன மாடி, தூசி நிறைஞ்ச ஜன்னல்கள், அப்புறம் சுவர்கள்ல நேரத்துக்கான அடையாளம். விவான் தன்னுடைய அறைக்குள்ள போனா. அனன்யா ரொம்ப அமைதியா ஜன்னல் கிட்ட மறைஞ்சிருந்து அவனை கவனிச்சிட்டு இருந்தா. விவான் அலமாரியில இருந்த ஒரு பழைய புத்தகத்தை திறந்தான். அப்புறம் அதுல இருந்து ஒரு போட்டோவை எடுத்தான். அவனுடைய கண்கள்ல பயம் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த புத்தகத்தையும் போட்டோவையும் திரும்ப வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான். விவான் அங்கிருந்து போன உடனே அனன்யா அந்த ரூம்குள்ள நுழைஞ்சா. அவ அந்த புத்தகத்துல இருந்த போட்டோவை பார்த்தா. அதை பார்த்ததும் அவ பயங்கரமா அதிர்ச்சி ஆனா. அது அவ பார்த்த அந்த பயங்கரமான பொண்ணோட போட்டோ. அந்த பொண்ணு தான் நேத்து ராத்திரி இவளுக்கு எச்சரிக்கை பண்ணது. அனன்யா அந்த போட்டோவை பார்த்தா. அப்புறம் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம ஸ்கூட்டியை எடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனா. அவ ஒரு அமைதியான கார்டன்ல போய் உட்காந்துட்டா. அவளோட கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா பார்வை மட்டும் அந்த போட்டோ மேலேயே இருந்தது. அந்த போட்டோவோட பேக்ரவுண்ட்ல அவளுக்கு பூஜை அறை தெரிஞ்சது. அனன்யா அந்த போட்டோவை ரொம்ப கவனமா பார்த்தா. அடுத்த நிமிஷமே அவளோட மைண்ட்ல ஒரு விஷயம் தெரிஞ்சது. இது பெண்கள் விடுதியோட அதே பகுதி. அங்க இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு போட்டிருந்தது. அப்படின்னா பூஜை அறை அங்கதான் இருக்கு. அனன்யா அங்க இருந்து வேகமா பெண்கள் விடுதிக்கு போனா. இங்க வர்றதுக்கான அனுமதி கிடையாதுன்னு போட்டிருந்த அந்த மறைஞ்சிருந்த இடத்துக்கு அவ போனா. ஒரு இருட்டு, துர்நாற்றம், அப்புறம் ஒரு விசித்திரமான அமைதி. ஏதோ இந்த இடம் மனிதர்களோட இடம் கிடையாது, வேற யாரோட இடமோ மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ அந்த அறைய தேடி கண்டுபிடிச்சா. எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்ததும் அவளோட இதயமே நடுங்குச்சு. அந்த அறையில வெறும் எலும்பு கூடுகள், குங்குமத்துல வட்டங்கள், நொறுங்கி போன எலும்பு கூடுகள், அப்புறம் பழைய தாந்திரிக விதிமுறைகளோட விஷயங்கள் இருந்தது. அப்பதான் அந்த இடத்துக்கு விவான் ஓடி வந்தான். நான் பார்த்தேன், நீ என் வீட்டுக்குள்ள வந்து அந்த போட்டோவை திருடிட்ட. உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? அந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துரு. நான் யாருமே இல்லாத ஒரு பொண்ணுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உண்மையை சொல்லட்டுமா? நான் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஏஜென்ட். 16 வருஷத்துக்கு முன்னாடி 11 பெண்கள் மர்மமான முறையில இறந்துட்டாங்க. அந்த கேஸுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த பெண்கள் விடுதி என்னுடைய உத்தரவின்படி தான் மறுபடியும் திறக்கப்பட்டது. விவான் ஒரு நொடி அப்படியே அதிர்ந்து போய் நின்னா. இப்ப சொல்லு, இந்த பொண்ணோட போட்டோ உன்னோட வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த பொண்ணு தான் நேத்து ராத்திரி நான் பார்த்தேன். அவளுடைய முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. திடீர்னு அந்த அறை இருட்டா மாறிடுச்சு. சுவர்கள்லாம் கதறல் சத்தத்தால நடுநடுங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதே நொடி அந்த இறந்து போன பொண்ணு தன்னோட பயங்கரமான முகத்தோட விவான் அப்புறம் அனன்யாவுக்கு முன்னாடி வந்து நின்னா. நீதான் செத்துட்டல? எங்க எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறமா நீ என்ன நினைச்ச? நீ மட்டும் தப்பிச்சிடுவேன்னா? இனிமே உன்னால இங்க இருந்து திரும்பி போக முடியாது. ஏன்னா ராத்திரி சமயத்துல இந்த பெண்கள் விடுதியில எங்களோட ராஜ்யம் தான் நடக்குது. அனன்யாவோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போச்சு. சாகறதுக்கு முன்னாடி நீ செஞ்ச குற்றங்களை ஒத்துக்க சொல்லு. 11 வருஷத்துக்கு முன்னாடி நீ இங்க என்ன பண்ண? 11 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் இங்கே வேலை பார்த்தேன். நான் ரொம்ப ஸ்மார்ட்டான சின்ன வயசு பையன். அப்புறம் ஒரு மோசமான மந்திரவாதி பேச்சை கேட்டு நான் புத்தி கெட்டுட்டேன். அந்த ஆள் தான் சொன்னான், அந்த மந்திரவாதிக்கு நான் உதவி பண்ணேன்னா அப்புறம் நான் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு சொன்னான். அந்த ஆள் என்கிட்ட 11 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வர சொன்னான். அப்போ தான் நான் இந்த விடுதிக்கு வந்த எல்லா பொண்ணுங்களையும் என் காதல் வலையில விழ வச்சேன். அப்புறம் இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். விவான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அதுக்கு மேல கதைய நான் சொல்றேன். இவன் பெண்களை இங்க கூட்டிட்டு வந்து விடுவான். அப்புறம் அந்த தாந்திரிகன் பெண்களை பலாத்காரம் பண்ணி அவங்க எல்லாரையும் பலி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் நான் அவனுடைய கடைசி பலி. ஆனா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் உன் போட்டோவை நான் இப்பவும் என்கிட்ட வச்சிருக்கேன். அனன்யாவோட ரத்தமே உறைஞ்சு போச்சு. 11 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் நடந்ததே, அதுல எந்த ஒரு தகவலும் ஏன் வெளியே வரல? ஏன்னா நான் எல்லா ஃபைல்ஸையும் எரிச்சிட்டேன், எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டேன். எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கவனமும் இதுல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் விவான் ரொம்பவே நொந்து போன குரல்ல சொன்னான். ஒரு ராத்திரி நானும் அந்த மந்திரவாதியும் ஆதாரத்தை அழிக்க இங்க வந்தப்போ இந்த அறைக்கு வந்தோம். அறையில மெல்லிய வெளிச்சம், மெழுகுவத்திகள் எரிஞ்சிட்டு இருந்தது. காற்று வேகமா வீசிச்சு. தாந்திரிகரோட முகம் பேராசையில நிறைஞ்சிருந்தது. இங்க இருக்கிற எல்லா பொருட்கள், தந்திர புத்தகங்கள், அப்புறம் இந்த எலும்புக்கூடு, இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் ஆகணும். அப்படின்னா என்னால இந்த உலகத்தோட பெரிய பணக்காரன் ஆக முடியாதா? முதல்ல ஆதாரத்தெல்லாம் எடு.
அதுக்கப்புறம் மத்ததை யோசி. தாந்திரிகர் அங்க இருந்த ஒரு எலும்பு கூட தொட்டாரு, அவ்வளவுதான். கருப்பா புகை வர ஆரம்பிச்சது. அந்த புகையில இருந்து நிறைய நிழல்கள் வந்தது. அப்புறம் அது தாந்திரிகரை சுத்திக்கிச்சு. அவர் கத்த ஆரம்பிச்சாரு. அவரோட மாமிசெல்லாம் உருக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய உடம்பு சாம்பலா மாறுச்சு. விவான் பயத்துல ஓடினா, அந்த அறையோட கதவை மூடினா, அப்புறம் பெண்கள் விடுதியை விட்டு வெளியே ஓடிட்டான். மறுநாளே அந்த பெண்கள் விடுதியை சீல் பண்ணிட்டாங்க. இப்போ உண்மை முழுமையா வெளியே வந்துடுச்சு. பார்க்கவே கொடூரமா தெரிஞ்ச அந்த பொண்ணு விவான் கிட்ட வந்தா. அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சா. விவான் துடிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் எந்த சத்தமும் இல்லை. அவன் இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு அனன்யாவை திரும்பி பார்த்தா. போ, இனிமே இங்க திரும்பி வரவே வராத. அனன்யா அமைதியா அங்கிருந்து புறப்பட்டு போனா. அப்புறம் அப்பதான் அவ உணர ஆரம்பிச்சா. 16 வருஷத்துக்கு முன்னாடி 11 பெண்கள் அவங்களோட உயிரை இழந்தாங்களே, அவங்களுடைய ஆத்மாக்கள் இந்த சுவர்ல இன்னும் உயிரோட தான் இருக்கு.